Okay. Hi, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Okay. Hi. ஆகான்னு இன்னும் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. சரியா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணதோட கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி? ஆஹ் எல்லாரும்னா எனக்கு தெரியாது குறிப்பிட்ட எத்தனை பேர் வருவாங்க அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்ல. பட் லாஸ்ட் டைம் வந்து கிளாஸ் வச்ச நேரம் ஒரு 15 பேர் கிட்ட இருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை வெளியிடுங்க. இன்னைக்கு நாங்க ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் தான் செய்யறோம். அதை ஃபர்ஸ்ட் வெளியிடுங்க. அதுல 7வது லெசன் ஹத்தனி பாடம் బలాగా అన్నకు நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல்ல ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, நீங்க ஆன்சர்ஸ் எதுவும் நான் கேள்வி கேட்டா அதுக்கான பதில் தாங்க. ஒன்னாவது விஷயம். ரெண்டாவது தான் உங்களோட பேக்ரவுண்ட்ல வந்து தேவையில்லாத நாய்ஸஸ் அப்படின்னா பேரண்ட்ஸ் யார் சரி பேசிட்டு இருக்காங்கன்னா அப்படி எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லுங்க வானம்டு. ஓகே? அப்படின்னா அந்த வாய்ஸஸ் இருக்கும்போது நீங்க மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்குவானா, ஏன்னா இது ஃபுல் கிளாஸுமே ரெக்கார்ட் ஆகுறது. அடுத்து யூடியூப்ல வந்து பப்ளிக்கா போடுற ரெக்கார்டிங். ஓகே? சோ சம்டைம் இதுல வந்து நீங்க யாருன்னு இன்னொரு பர்சனுக்கு தெரியாட்டியும் இப்போ உள்ள காலகட்டத்திற்படி உங்களோட இத டவுன்லோட் பண்ணியோ இல்லாட்டி ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி சரி அவங்களுக்கு தேவை மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறே இயலும். சம்டைம் ஃபேஸ்புக் இதுல இருப்பீங்க தானே பிள்ளைகள். ஸோ அவங்களுக்கு தெரியும் தானே அதை எப்படி பாவிக்கலாம்னு. ஸோ அதனால இது கட்டாயமா மைண்ட்ல வச்சுக்கிருங்க. சரி. அதோட நான் கிளாஸஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுறேன். இதுதான் எங்க 3rd டேர்முக்கு தொடங்கின முதல் கிளாஸ். அண்ட் நாங்க வந்து இவ்வளவு நாள் கிளாஸஸ் செய்யவும் இல்லை. கிரேட் 9க்கு நாங்க கிளாஸஸ் வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் அந்த ஜஸ்ட் பேப்பர் கிளாஸ் அப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தோமே தவிர ஸ்கூல் சிலபஸ் டார்கெட் பண்ணி அப்படி கிரேட் 9க்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு கிளாஸஸ் வந்து நாங்க கண்டக்ட் பண்ணல கொஞ்ச நாள். அதுக்கான ஒரு சூழலும் எங்களுக்கு அமையல. இந்த முறை நாங்க இப்படி செய்வோம்னு பிளான் பண்ண ரீசன் என்னன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணேன் எத்தனை பேர் இதுக்கு ரெஜிஸ்டர் ஆகுறாங்கன்னு பார்த்தேன் இந்த கிளாஸ்க்கு. அப்படி ரெஜிஸ்டர் ஆகிற எத்தனை பேரும் பார்க்கும்போது மோர் தேன் 20க்கு மேற்பட்ட பேர்கள் வந்து நேம் கொடுத்துருக்கீங்க. இப்ப சில நேரம் நான் மெசேஜ் உள்ளுக்கு வந்து மெசேஜ் பார்க்காட்டியும் மேலால எனக்கு பார்த்து படுற நேரம் கிரேட் 9ல நிறைய பேர் இருந்தது காரணமால தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஹரிதா. சோ நீங்க வந்து இப்ப இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். உங்களோட இப்ப வருகையை பொறுத்த மாதிரி தான் இந்த கிளாஸஸ் வந்து அப்படியே ஃபுல்லா நடந்துட்டு போகும். உங்களோட ட்ராப் இருந்துச்சுன்னு சொன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். பிகாஸ் வந்து இந்த முறை வந்து நான் கிரேட் 9 டார்கெட் பண்ணி கிரேட் 9க்கு என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்குது. சோ அது ஃப்ரீ செஷன் மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து கட்டாயமா ஜாயின் பண்ணா மட்டும்தான் நான் அதுக்கான ஃப்ரீ செஷன் கொடுப்பேன். அப்படி இல்லாட்டி அது வந்து பேமெண்ட் மாதிரி போறேன்னு சொன்னா பெய்டா போறேன்னு சொன்னா அது இருக்கிற கொஞ்சம் பிள்ளைகளுக்கு பெய்டா போகும். ஹரிதா மே ஏக මතක තියාගන්න. ඒ කියන්නේ இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. நாங்க இன்னைக்கு இந்த முறை வந்து இப்படி ஸ்கூல் சிலபஸ் அதை ஃபுல்லா முடிச்சிருவோம். ஓகே? அதை முடிச்சிட்டு தான் உங்களுக்கு அடுத்த லெசன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் அடுத்த வேலை கட்டத்துல. ஓகே? ஏன்னா ළමයි ලෙසන් එක ලෑලි පාලම உங்களோட ஸ்கூல்ல நீங்க படிச்சிருப்பீங்க லாலி பாலம. விளங்காது 9ஆம் வகுப்பு படிச்சு ஹரி அகாடுக்கோ லாலி பாலம். லாலி பாலம்னு சொன்னா என்ன அர்த்தம்? லாலினா என்னது? வுட். வுட். ஓகே? இதுக்கு பலகைக்கு தான் சொல்றது லாலி. லாலி பாலம். பாலம் மீன் பிரிட்ஜ். சரியா? பலகையால செய்தப்பட்ட பாலம் தான் லாலி பாலம். ஹரி එතකොට බලාගන්න සම්පත් නිසාම් එරංග හොඳ යාළුවෝ.
சம்பத், நிசாம், எராங்கன்னு சொல்றவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நண்பர்கள். யாழுவோன நண்பர்கள். ஹரி யாழுவோ. மே அய හැමදාම හවස செல்லம் කරලා ஒயட்ட நான்ன யானவா. இந்த ஆட்கள் வந்து டெய்லி ஈவினிங் விளையாடிட்டு ஒயட்ட ஆத்துக்கு வந்து குளிக்க போவாங்க. நான்ன யானவா குளிக்க செல்வாங்க. ஹரித எதாத் மே அய. எதாத் சொல்றது மீனிங் என்னண்டா அன்றும். சிங்களையில எதாத் சொன்னா இது அர்த்தம் வந்து அன்றும். மே அய இந்த ஆட்கள் நாளா கொடட்ட ஆவா. கொடன் சொன்னா கரைக்கு வந்தார்கள். சிங்களையில கொடன் மீன்ஸ் கரை. ஹரி கரைக்கு வந்தார்கள். இது இன்ஃபர்மேஷன். அடுத்தது பிற பாருங்க. சம்பத் பலாகென. பலாகெனு சொன்னா பார்த்து. பார்த்து அந்த மீனிங். இப்ப நீங்க எங்க வீலப்போக்குள் மோசல பார்த்துட்டு அந்த மாதிரி தான் பலாகென ஓக்க அல்லன்னு எப்பா. ஓக்கன்னு சொன்னா இத தொட வேண்டாம், அதை தொட வேண்டாம். ஓக்க அல்லன்னு எப்பா. ஐ ஏ. ஐ ஏன ஏன் அது ஒய அத்வட்ட திரலா. அத்வட்ட திரலான்னு சொல்றது வந்து வட்டன்னு சொன்னா என்ன தெரியுமா? இது வட்டன்னு சொல்றது வந்து இதுக்கு வேலி. ஓகே. அத்வட்டன்னு சொல்றது வந்து அந்த பாலங்கள்ல சைடு ரெண்டு பக்கம் பிடிக்க இருக்குமே, அதுக்கு தான் சொல்றது அத்வட்ட. திரலான்னு சொன்னா தெரிச்சின்னு அர்த்தம். திரலான்னு சொல்ற மீனிங் வந்து தெரிச்சின்னு அர்த்தம். ඊට පස්සේ ඔව් එරංග ලෑලිත් සෑහෙන්න දිරලා වගේ. ஓ එරංග ලෑලිත් பலகையும் සෑහෙන්න சொல்றது மீனிங் வந்து நிறைய. சிங்களல பேசும்போது இது யூஸ் பண்ற இந்த வேர்ட சෑහෙන්න. இது வந்து பேச்சு வழக்கு. இப்ப நீங்க தமிழ்ல நீங்க சாதாரணமா இப்ப அக்கௌண்ட் லாங்குவேஜ் கணையம். கணையம் அர்த்தம் இது සෑහෙන්න දිරලා වගේ. நல்லவே தெரிச்சு மாதிரி දිරලා වගේ. යටලීත් එකක් දෙකක් කැඩිලා. යටලීත් சொன்னா යටලீன்னு சொன்னா යටன்னு சொன்னா கீழே. அடியில உள்ள பலைகள். யட்டலீத் சொல்றது மீனிங் வந்து அடியில இருக்கும் பலகைகளும் எக்காக் தெக்காக் ஒன்று ரெண்டு கடிலா ஒன்று ரெண்டு உடஞ்சா. ஹரித இரசே நிசாம் பாலம பரநாயினே. பரநாயின்னு சொன்னா என்னது? ஓல்டு பழசு. பரநாயினே பழசு தானே. இப்ப இங்க வந்து இந்த நேன்னு சொல்லக்கூட நீங்க கேப்பீங்க இது என்ன வேர்ட் நேண்டாண்டு. இப்ப இவங்க இதுல இவங்க ரெண்டு சொல்லுமே எனக்கும் ஹயாக்கும் நல்ல ஒரு கன்வர்சேஷன் போகுதுண்டு. சோ அந்த கன்வர்சேஷன் டைம்ல இப்ப நான் சொல்லுவேன் பழசு தானே. நாங்க சும்மா என்ன ஹயா இது பழையது தானே அப்படி சொல்ல மாட்டேன். பழசு தானே அந்த நே அந்த பழசு தானே தான் பரநாய் நே. இரசே ගංවතුරට පාලම තවත් අබලන් වෙලා. ගංවතුර කියන්නේ මොනවද? flood. ගංවතුරට என்ன? வெள்ளம். வெள்ளம். கங்வத்துரட்டன்னு சொன்னா வெள்ளத்துக்கு. பாலம் வந்து தவத் மீன் இன்னும். அபலான் வேலா உடஞ்சின்னு அர்த்தம். அபலான் வேலா. ஓ சம்பத் ஆம் சம்பத் அப்படி பாலம அழுத்தென் அதமும். நாங்க பாலத்தை புதிதாக கட்டுவோம். அழுத்தென் ஹதமுன்னு சொன்னா புதிதாக கட்டுவோம். ஹரி தாங்க ஆளாட மங்கியான்னா இப்ப இது சில ஸ்கூல்ல செஞ்சிருப்பாங்க. சில பேர் சொல்ல இது எங்களுக்கு ஸ்கூல்ல செஞ்சுட்டாங்க அதனால எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு யோசிப்பீங்க. இதை ஏன் இப்ப நான் செய்யறேன்டா இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒர்க் ஷீட் தருவேன். ஓகே. அந்த ஒர்க் ஷீட்ல இந்த லெசனை பேஸ் பண்ணி சமான பத விருத்த பத வேற இதுலயே வந்து உங்களுக்கு புது இது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு படம் பார்த்து எழுத வந்துச்சு இந்த முறை டேர்ம் டெஸ்ட்டுக்கு வந்தவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. வந்துச்சு. படம் பார்க்க எழுத வர சரியா புள்ளிகள்? அப்ப நான் இந்த லெசனை செய்யத்தான் வேணும். அப்ப இந்த லெசனை செஞ்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு இதுல உள்ள சமான பத விருத்த பத அடுத்தது வந்து நியூ வேர்ட்ஸ் என்ன இதுகளுக்கு என்னென்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் தரும் ஒர்க் ஷீட் மாதிரி. அதை நீங்க படிச்சுக்கிறதோட பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஓகே அதோட எஸ்ஏ உங்களுக்கு எந்த லெசன் முடியக்கொள்ளையும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கவர் ஆகித்தான் இருக்கும். சோ தொடக்கத்துல ஒரு ரீடிங் அப்படி இப்ப நான் வாசிக்கும் போது கூட நீங்க இந்த வேர்ட்ஸ பாப்பீங்க தானே இதுல மீனிங் என்ன. இப்ப சொல்லுவேன் இந்த நேரம் கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல யட்டலீத் சொல்லக்குள்ள நீங்க இவ்வளவு நாள் தெரியாம இருந்திக்கலாம். யட்டலீத்னா என்னன்னு பாத்துக்கலாம். ஆனா யட்டலீத் சொல்றது எப்படி
ரெண்டு வேர்டு ஒன்று சேர்ந்து வந்திக்கிற வேர்டு. யட்டன்னு சொன்னா கீழே, லீட் சொன்னா பலகையும். கீழே உள்ள பலகையும் ஒன்று ரெண்டு எக்காக் தெக்காக் கடிலா, ஒன்று ரெண்டு உடைந்து கடிலா. ஹரே இனி தெரியா சில நேரம் எங்கள்ட்ட பிள்ளைகள் வந்து கேக்குங்க யட்ட லீட்னா என்ன டீச்சர், அப்ப எங்களுக்கும் அது பார்க்காம சொல்லலாம். ඉතින් මෙතන මේ බලන්නකෝ ඒ වගේ තියෙනවානේ. அதனால இந்த லெசனை செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த ஒர்க் செய்வேன். சோ நீங்க ஃபுல் கிளாஸும் இருந்தா மட்டும்தான் கிளாஸ்ல என்ன ஒர்க் நடக்குதுன்னு தெரியும். பாதியில வந்து இதை பார்த்துட்டு ஓடுனா எனக்கு செய்ய வழி இல்ல. ஹரி ඉරස්සේ බලන්න. ඔව් සම්පත් අපි පාලම අලුතෙන් අදමු. අලුතෙන් சொன்னா புதிதாக, புதுசா கட்டுவோம். அலுத்தென் ஹதமு. யாழுவோ ஒக்கோட்டம என்ன கியமு. நண்பர்கள் எல்லோருக்கும். ஒக்கோட்டமன்னு சொன்னா எல்லோருக்கும். என்ன கியமு வர சொல்லுவோம். அன்ன ஜனக மாமாய் அன்சார் மாமாய் எனவா. அன்ன ஜனக மாமாய் அன்சார் மாமாய் எனவா. அதோ ஜனக மாமாவும் அன்சார் மாமாவும் வாராரு. லமாய் பர கதாவாக் வகை. பர கதாவாக் சொன்ன புள்ளைகள், பரன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன பாரம் தெரியும். பரன்னா பாரம். இப்ப நீங்க என்ன பர கதாவை சொன்னா பாரமான கதை போல. பாரமான கதையில நாங்க சொல்லுவோம் பெரிய கதை போல. அதுதான் சிங்களையில பர கதாவாக் வகை. அது சும்மா இந்த கிராமத்தாக்கள் அப்படி சொல்லுவாங்க. பெரிய கதை போல சொல்றதுக்கு லொகு கதாவாக் பர கதாவாக் එහෙම කියනවා. හරිද? ඔව් අන්සර් මාමේ අපි මේ කතා කළේ මේ පාලම අලුත් වැඩියා කරමු කියලා. நாங்க இந்த பாலத்தை என்ன பண்ணுவோம்? அலுத் වැඩිயான்னு சொல்ற வேர்டு மீனிங் என்ன? புனர் நிர்மாணம். புனர் நிர்மாணம், புதிய படுத்துவோம். சரி நீ இது பண்றது ஹரி ரினியூ பண்ற. කරමු කියලා. ඒක හොඳයි. அது நல்ல. கமே பொது වැඩවලට, ஊர்ல இருக்கிற பொது வேலைகளுக்கு ළමයි එකතු වෙනවා නම් කොච්චර හොඳද. එකතු වෙනවා නම් சொன்னா சேர்ந்தால். சரியா? பிள்ளைகள் சேர்றண்டா எவ்வளவு நல்ல. கொச்சர ஹொந்தது. கொச்சரன்னு சொன்ன மீனிங் வந்து எவ்வளவு நல்ல. அப்பே கெதராத் அத்தி கித்துள்ளி. எங்கட வீட்லயும் இருக்கும் கித்துள் பலகைகளும் ஏவா යට ලීවලට හොඳයි. அது வந்து கீழே. යට ලීවලට மீன் கீழே அடிக்கி பாலத்தை அடிக்கான இதுக்கு பலகைக்கு நல்லமா. தவ ஓனනම් மோரப்பு ගහකුත් තියෙනවා. தேவண்ட மோரப்பு. மோரப்புன்னு சொன்ன முத்தி. மோரப்புன்னு சொல்ற சிங்கள முத்தி போன மரம். மோரப்பு ගහකුත් තියෙනවා. ஓகே, முத்தி போன ஒரு மரம் ஒன்று மிகுது. கப்பல தென்னம். கப்பல தென்னம் කියන්නේ வெட்டி தாரேன். ஓகே, இப்ப கப்பனவா மீன் வெட்டுகிறேன். கப்பல தென்னம் சொன்னா வெட்டி தாரேன் அர்த்தம். லொகு உதவுவாக் ஜனக மாமே. பெரிய ஹெல்ப் ஜனக மாமா. හරි ඊට පස්සේ යම් පල්ලෙහාට. ஓகே இங்க ஒரு මේ තියෙන්නේ ஓன கரண லேலி டிக்க மம தென்னம். தேவைப்படுற. ஓன கரணன்னு சொல்ற வேர்டு மீனிங் வந்து தேவைப்படுகின்ற. லேலி பலகைகளை மம தென்னம் நான் தாரேன் ஜனக மல்லி. ஜனக மல்லின்னு சொல்ல ஷிமாக் மல்லி කවුද අහමඩ් මල්ලි அது மாதிரி ஜனக மல்லி. හරිද? අපේ ගමේ වැඩ අපිම එකතු වෙලා කරන්න ඕන. எங்கட ஊர் வேலைகளை நாங்களே சேர்ந்து செய்ய வேண்டும். එහෙම නේද අන්සාර් අයියේ? அப்படிதானே අන්සාර් අண்ணா. නැතුව ගමේ වැඩනේ ඉල්ලාම ඌර් වේලතානේ. හරිද? මාමේ එතකොට මාමේ එතකොට மாமா அப்போ. එතකොට சொல்றது மீனிங் வந்து அப்போ தென். ஹரி தென் මොනවද අවශ්‍ය උපකරණ. අවශ්‍ය උපකරණன்னு சொன்னா தேவையான டூல்ஸ். இது உபகரணங்கள். லியா கண்ணுக்கோ அவශ්‍ය உபகரணன்னு சொல்ற மீனிங் வந்து தேவையான உபகரணங்கள். என்னது தேவையான உபகரணங்கள்? தேவையான டூல்ஸ் என்ன? අපේ ගෙදර කියතක් තියෙනවා. කියතன்னு சொன்னா என்னது? ළමයි කියත කියන්නේ මොනවද? அறிவாள். அருவாள. பலகையில வெட்டுவாங்களே அதுக்கு தான் சொல்ற சிங்களையில කියතண்டு. හරි ඒක මම ගේන්නම්. මං ඒක ගේන්නම්. நான் அதை கொண்டு வாரேன்.
මට පුළුවන් අඬු මිටියක් ගේන්න නිසාම්. අඬු මිටියක් சொன்னா என்னது? மித்தி சுத்தியல் මිටි. ஓ අඬු මිටියක් சொன்னா මිටි. හරිද ගේන්නම් නිසාම්. ලනු නම් ඕන තරම් තිබුණා අපේ ගෙදර. ලනුන් சொன்னா இது கயிறு. ஹரி கேட்டுக்கோங்க. லனு கிட்ட இந்த வடியும் போட்டுக்கோங்களே. லனு. அடுத்து கம்ப. கம்பன்னு சொன்னாலும் கயிறு தானே. லனு கம்ப. கம்ப. ஹரி கம்ப லனுன்னு சொன்னா கயிறுக்கு தான் சொல்றேன். சரியா? ஓன தரம் திபுனா அப்பே ගෙදර. ඕන තරම් மீன்ஸ் வேண்டிய வர்முட்டு. நிறைய இருந்துச்சு அது. අපේ ගෙදර තිබුණා. හරි මම ගේන්නම් අන්සාර අයියේ. நான் கொண்டு வாரேன் அன்சார் அண்ணா. அனன்னு சொன்னா என்ன? nails ஆணி ආනි. ඕකේ. ඊට පස්සේ මාමේ අවශ්‍ය කරන ඇන අපේ සීයාගේ කඩෙන් ගන්න පුළුවන්. தேவையான ஆணிகளை வந்து எங்கட சீயோட கிராண்ட் ஃபாதரோட கடையில வாங்கலாம். பாட்டண்ட கடையில் வாங்கலாம். ගන්න පුළුවන්. හොඳයි එරංග පුතා. නල්ලම් හරිද එරංග මහන්. ඊට පස්සේ එහෙනම් මොනවද? හොඳයි. ඊට පස්සේ එහෙනම් ජනක මාමේ පාලම හදන්නේ කවදාද? எப்போ பாலத்தை ரெடி பண்றதுன்னு கேக்குற. கவதாத எப்போ? ලබන සෙනසුරාදා හොඳයි නේද අන්සාර අයියේ? next week நல்லம் தானே. හොඳයි ජනක මල්ලි. ගමේ අනෙක් අයටත් එන්න කිමු. ஊர்ல மத்த மக்களுக்கும் வர சொல்லுவோம். උදේ 10ට විතර තේ එකක් දුන්නොත් හොඳයි නේද? மார்னிங் 10 மணிக்கு வந்து டீ ஒன்று கொடுத்தா நல்லம் தானே. அதோட அன்சார் අයියේ ඒක මම සූදානම් කරන්නම්. මම සූදානම් කරන්නම් நான் தயார் செய்கிறேன். කැවුම් ටිකකුත් ගේන්නම්. පලහාரம் கொஞ்சமும் கொண்டு வாரேன். ඒක හොඳයි. அது நல்லம். හරි. එතනින් පස්සේ බලමු මොනවද කියලා. ඊට පස්සේ ෆයිනලි කො හොඳයි මාමේ අපි ගිහින් එන්නම්. සෙනසුරාදා උදේ 8ට හැමෝම එන්න. හොඳයි මාමේ. சரி மாமா நாங்க போயிட்டு வாரம். ගිහින් එන්නම්. சனிக்கிழமை காலையில செனசுராதா உதய 8ට හැමෝම එන්න. எல்லாரும் வாங்க. இதுதான் இந்த லெசன்ல ஃபுல்லா வந்தது. இது விளங்கிச்சா? இது மீனிங் சொல்லி தரணுமா? மார்க் பண்ணி படாத இது மிக்கிதா கேட்கணுமா? இது තියනවාද? නැද්ද? எது இல்லைன்னு சொல்றவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. හරි. දැන් මෙහෙමයි. දැන් நான் உங்களுக்கு වර්ක් ෂීට් ரெடி பண்ண කාටි. හරිද? ඔයාලා මේ ටික يعني මේ ටිකට උත්තර ලියන්න. හරි? ඉක්මනට මේ ප්‍රශ්න ලියා ගන්නකො ටක්කන ඔය ලෙසන් பேர் எழுதிக்கோங்களே. லாலி பாலம். லெசன் எழுதிட்டு இந்த கேள்வியில் எழுதிக்கோங்களே. வினாடி 10ක් දෙන්න. තේරෙනවද ළමයි? කරනවානේ ඔයාලේ වැඩේ. லெசன் நேம் எழுதுங்க. லாலி பாலம்னு எழுதிட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் எழுதுங்க. காட்டுறது தான் மேகேவான். ஆன்சர் எழுத நான் சொல்லித்தாரேன்.
ஹரித ළමයි எழுதியாச்சா கேள்வியெல்லாம்? චුට්ටක් ඉන්න. හරි. Teacher finished. இவருது. ஹரி. First one. බලාගන්න ළමයි සාකච්ඡා කළේ. මේක මම කියලා දෙන්නම් අහගන්න. இங்கன இந்த விஷயத்த சொல்லித்தாரு. சாக்காச்சா. இப்ப இத நீங்க எப்படி வாசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் எப்படி வாசிச்சீங்க இத? வாசிங்களே.
என்ன? Akasha. சாக்காட் ஜா தானே? உண்மையை Oh. சொல்லுங்க, சாக்காட் ஜான்னு தானே வாசிச்சீங்க. ஓகே, அங்கன பீலே Oh. உண்டு இருக்கு. அககாணலாமாய் இது சாக்காட் ஜா இல்ல, இது சாக்காட் சா. எப்படின்னா சிங்களேல வந்து உங்களுக்கு தெரியும், மொத்தமா வந்து இப்ப ஐடியா ஒன்று இருக்கும். சேனல் எல்லாம் ஃபாலோ பண்றேன்னு சொன்னா கட்டாயமா தெரியும். சேனல்ல அன்னைக்கு ஒரு கேள்வி போட்டிருந்தேன். சிங்களேல மெயினா வந்து 60 லெட்டர்ஸ் இருக்கு, 60 லெட்டர்ஸ் இருக்கா? 60 லெட்டர்ஸ்ல வந்து எடுத்தோம்னா ரெண்டு ஃபர்ஸ்ட் மெயினா வந்து ரெண்டு பார்ட்க்கு பிரிப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முகாத் ஸ்வராட்சர, ஸ்வராட்சர மீன் வவல் லெட்டர்ஸ், உயிரெழுத்துக்கள். ரெண்டாவது வந்து வியஞ்சன அக்ஷர, மெய் எழுத்துக்கள், கன்சர்னன்ட் லெட்டர்ஸ். ஓகே, மெய் எழுத்துக்கள் எத்தக்கொட்ட உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எடுக்கல. உயிரெழுத்து வந்து 18 இருக்கு, மெய் எழுத்து வந்து 42 இருக்கு. உயிரெழுத்து எத்தனை? சும்மா சொல்லுங்க, உயிரெழுத்து எத்தனை? 18. 18. மெய் எழுத்துக்கள் வந்து 42. மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. உயிர் 18, மெய் 42. இந்த மெய் எழுத்துக்கள்ல வந்து புலிகள் மெய் எழுத்துக்கள் எடுத்தோம்னு சொன்னா இந்த 42 வந்து ஒவ்வொரு மாதிரி நேம் சொல்லுவாங்க. ஐ மீன் மூக்கால உச்சரிக்கிறது, அடி தொண்டையால உச்சரிக்கிற வேர்ட்ஸ். அதுக்கு பிறகு வந்து அதை தவிர வந்து தந்தஜ, முருதஜ, அல்பப்ராண, மகாப்ராண அந்த உச்சரிப்பை பொறுத்த வரையில அதை மென்ஷன் பண்ணியே இது ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு கேட்டகரியா பிரிக்கிறார். உங்களுக்கு மெயினா படிச்சு தர விஷயம் என்னண்டா முருதஜ, தந்தஜ, அதுக்கு பிறகு அல்பப்ராண, மகாப்ராண இப்படி டீச் பண்றேன். ஹரி, இப்ப நான் உங்களுக்கு அது செய்ய மாட்டேன். இப்ப நான் உங்களுக்கு என்ன திரும்ப சொல்லி தர போறேன். இப்ப தந்தஜ, முர்தஜ, அல்பப்ராண, மகாப்ராணன்னு சொல்ற கேட்டகரிஸ் வருது தானே, அதுல வந்து 26 லெட்டர்ஸ். இந்த 42ல வந்து இந்த 42ல 26 லெட்டர்ஸ் இருக்கே. இந்த 26 லெட்டர்ஸ வந்து நாங்க அல்பப்ராண, மகாப்ராணன்னு சொல்லி பிரிப்போம். தந்தஜ, முர்தஜன்னு பிரிச்சு கொள்றது. அப்ப அப்படி பிரிக்கிற நேரம் தான் இந்த ந லெட்டர். ந வந்து 2 ந இருக்கு. வேற என்ன லெட்டர் உங்களுக்கு தெரியும்? 2 இருக்கு, சேம் சவுண்ட் பட் ஷேப் டிஃபரண்ட். என்னது? La. ல. ஹரி, தவ. சும்மா யோசிச்சு பாருங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. ந இருக்கு, ல இருக்கு, அதுக்கு பிறகு க. சரி, கேலையும் இருக்கு 2 க. ஹரி க தேகாத்தியனா. ஹரி ப. ஓகே, கேட்டுக்கோங்களேன். வேற என்ன? தாமனாது ஹரி அகானகோ. த த ஓ த. දලේ 2 தான் இருக்கு. த க ஹரி. ஏவாகே தெக்க தெக்க தியனவாலாமாய். ஹரித இந்த 26 வந்து தனித்தனியா எடுத்தேன்னு சொன்னா 13 சவுண்ட்ஸ். ஓகே, 13 சவுண்ட்ஸ் 26 லெட்டர்ஸ வந்து நாங்க இப்படி செப்பரேட் பண்ணும்போது, ரெண்டு ரெண்டா செப்பரேட் பண்ணும்போது 13 சவுண்ட்ஸ் தான் வரும். ஓகே, ஷேப் வைஸ் பார்க்கும்போது 26 லெட்டர்ஸ், பட் இது சவுண்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் 13 லெட்டர்ஸ் தான் இருக்கு. ஹரித தஹத்துனாய். அப்ப இந்த 13 லெட்டர்ஸ் வந்து எப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு யூஸ் பண்றதை பொறுத்த வரையில மாறும். ஓகே, அதுல உங்களுக்கு மெயினா படிக்க வாரது ந, ல, அடுத்தது ஷ, ஷ, ஷ அண்ட் ஷ. சாரி, ஷ, ச. இது 2. இதுவும் இதை தாண்டி இது ரெண்டையும் தவிர ஹ லெட்டர் வரும். ஹரி, ஹ லெட்டரை படிக்க வரும். சரியா? இப்படித்தான் இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர வர்றது என்னன்னா, இந்த இங்க காண்றீங்க தர இந்த லெட்டர், இது வந்து ஜா இல்ல, இது வந்து சா. ஹரித இந்த சா எழுதுறது எப்படின்டா, ஜாக்கும் சாக்குள்ள டிஃப்ரெண்ட்டா காட்டுறேன், கேட்டுக்கோங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு இந்த அக்ஷர விநியாச லெசன் செய்யறேன். சரியா? ஜாக்கும் சாக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா, ஜா வந்து பாவ போட்டிருந்தானே, பாவ போட்டுட்டு அதோட இப்படி எடுத்து இது ஜா. சரியா? சா எப்படின்னு சொன்னா பாலெட்டரை போட்டுட்டு, சரியா, உள்ளுக்கால இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இப்படி எடுத்தா இது
இதுதான் சா. அப்ப இது என்ன லெட்டர்? முக்காதமே. இது என்ன? ஜா. ஹரி, இது சா. சா. ஓகே, மிச்சம் யோசிக்க தேவையில்லை. இது ஜா, இது சா. இந்த பாவை வந்து வச்சு அப்படி பாவை வெளியே சும்மா எடுத்தா இது ஜா, அது உள்ளுக்கால் எடுத்து வெளியே எடுத்தா சா. ஹரி. ළමයි සාකච්ඡාකලේ කුමක් ගැනද? புள்ளைகள் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க? ලෑලි පළම මොකක් ගැනද යාලා කතා කරේ? ලෑලි කළම அவங்க லாலி பாலம பத்தி தான் டிஸ்கஸ். லாலி பாலம ගැන. லாலி லாலி பாலம ගැන. பாலம ගැனன்னு போடுங்க. சரியா? ගැனன்னு சொன்னா பற்றி. எதை பற்றி? குமாக் ගැනදனா எதை பற்றி? அப்ப ගැනன்னு சொல்ற வேர்ட் கட்டாம இதை யூஸ் பண்ணுங்க. ඒක யூஸ் කරන්න නැත්නම් හරි අවුල්. මගේ නහය බ්ලොක් වෙලා ළමයි. சரியா? எனக்கு மூக்கு பிளாக் ஆகினால எனக்கு கொஞ்சம் பேசக்குள்ள கஷ்டமாகிது. சரி, சில வேர்ட்ஸ் நான் பிள்ளையாத சொல்லிப்படுதேன் உச்சரிக்கும் போது. ஏன்னா என் மூக்கு என்ன வந்து கொடகொடன்னு இக்குது. நான் லாஸ்ட் வீக் கிளாஸ் வைக்காத ரீசனே எனக்கு சோமில்லாமதுனால. දැනුත් මට අඩු වෙන්නේ නැහැ ඒක. ඊට පස්සේ අවශ්‍ය කරන ලෑලි දෙන බව කීවේ කවුද? தேவைப்படுற අන්සර් අවශ්‍ය මාමා කරන. කවුද? අන්සර් මාමා අන්සර් මාමා. ඕකද හරි. ඊට පස්සේ අන්සර්. හරිද? ඒක ලියා ගන්නවලා අන්සර් මාමා. ඊට පස්සේ සංග්‍රහ කටයුතු බාරගත්තේ කවුද? யார் வந்து இது ரெஃப்ரெஷ்மெண்ட் ஒர்க்ல யார் எடுத்துக்கொண்ட? ජනක මාමා ජනක මාමා ජනක මාමා. හරි. ජනක මාමා. හතර, සීයාගේ කඩෙන් ගන්න පුළුවන් කීවේ මොනවද? සීයාට කඩෙන් என்ன வாங்கேலும்? නේල්ස් ඇන ඇන. ඕකේ, very good. පහ, පාඩමේ සඳහන් උපකරණ දෙකක් නම් කරන්න. tools දෙන්න. අඩු අඬු මිටිය. හරි. තව කියත කියත. කියත අඬු මිටිය. இது ரெண்டு tools. okay. හරි. ඒ ටික ලිව්වද ඔයාලා? ඔව් ටීචර් හරි. එහෙනම් යන් ඊළඟ එකට. அடுத்தது போவோம். සමාන පද எழுதிக்கிட்டனே. හරි. මේක මේක කරන්නකො ඉක්මනට. இதுக்கான ஆன்சர்ஸ் டக் டக்னு எழுதுங்களே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. ක්‍රියාකාරකම දෙක කියලා දාලා මේකට උත්තරේ විතර ලියන්න ඉක්මනට. ටීචර් முடிஞ்சு
හරිද ළමයි? ඔව් ඕකේ. ටීචර්. මිත්‍රයෝ යහළුවෝ. මිත්‍රයෝ යහළුවෝ කියන්නේ කවුද? ஃப்ரெண்ட்ஸ். ஹரி. மித்ரயோன்னு சொன்னாலும் சரி யஹலுவ சொன்னாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். கிரீடா. கிரீடான்னு சொன்னா கேம். அப்ப அதுக்கு என்ன வரும்? செல்லம் கிரீடா செல்லம். ஹரி. நிவச ගෙදර ගෙදර. ග්‍රාමය ගම ගම. පෙරවරු උදේ උදේ විශාල ලොකු ලොකු. හරි. ඒ ටික හරිනේ. ඊට පස්සේ ඊළඟ එක බලන්න. ஓகே இது என்னோடய செய்வோம். බහුවචන ලියමු. වචන කියමු ලියමු. හරි. යාළුවා යහළුවෝ. හරි. මේක ලියා ගන්නකො ක්‍රියාකාරකම තුන බහුවචන කියමු ලියමු. ලියන්නකො එක. லியாகின 1 by 1 ஒரு 5 வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்களே. හරි. ஓகே. ළමයා. ළමයා බහුවචන කියන්නේ පන්මේ. சரியா? plural. ළමයා මොකද්ද? ළමයෝ ළමයි. හරි. லீய ලී லீ. லீ. லீன்னு சொன்னாலே என்ன? பழகிக்கு தான் சொல்ற லீ. சரியா? லீய. லீய லீ. பாலம පාලමේ පාලම් பாலம். ம லெட்டர்ல வருதே. எண்டாக சொல்லும் ம லெட்டர்ல எண்டாகிறது எல்லாமே உம்ல தான் முடியும். அது பன்மை வரப்போல. பாலம பாலம். கம கம். ஹரி. ஹரி. லேல ලේලි லேலி. ஹரி. கியத்த கியத்த வந்து தேல முடியதுல உத்ல முடியும். கியத்த கியாத். பொத்த பொத். ஹரி கியாத். ஹரி. அண்டுமிட்டிய අඩු මිටි அண்டுமிட்டி. ஞாபகம் வச்சுக்கிறங்க. ஏல முடியிற சொல் வந்துச்சுன்னா இது பன்மை வந்து ஏவ ரிமூவ் பண்ணாதான் வரும். சரி அப்ப போத்தலையன்னு சொல்லி எடுத்தோம்னா போத்தல். ஏ ரிமூவ் ஆ அந்த ல வந்து இல்ல மாறும். பாசல பாசல். කඩය කඩ. හරි. ඒක මතක තියාගන්න. අඬු මිටිය අඬු මිටි. ලණුව ලනු ඇනය එන ඇන ஐயா ஐயா අයියලා உறவினர்கள் எல்லாமே வந்து லால தான் முடியும். அம்மா அம்மலா. தாத்தா தாத்தலா. நங்கி நங்கிலா. இந்த லால தான் முடியும். அடுத்து பாறை. பாறைக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? පාරවල් පාරවල්. හරි. පාර පාරවල්. හරි. මේක හරිද? ඊට පස්සේ දැන් මං දෙන්නම් බලමු මේක ඔක්කොම ඉවරයි නම් මගේ වැඩේ இது தாரத்துக்கு மேல இங்க ஒரு ஒர்க் கேக்குது. ක්‍රියාකාරකම් තුනස් කම්ප්ලීට්ලි කරානේ. හරි. ඒක කම්ප්ලීட் பண்ணுங்க டக்குன்னு அத கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்றவங்களுக்கு தான் அது அடுத்த விழா. ஹாய். එහෙනම් ඊළඟට බලන්න ක්‍රියාකාරකම 4. இது வந்து கட்டாயமா செய்யணும். இது மெயினாவே தேவை. சரியா? பாத்துக்கோங்க. அனகேன்னே கவுத.
ஹரி அனகேன்னே கவுதன்னு சொன்னா ஆணி கொண்டு வாரது யாரு? அனகேன்னே எறாங்க. ஆணி கொண்டு வாரது எறாங்க. ஏது முக்கியம்னு சொன்னா இப்ப நீங்க சொல்லுங்க ஆஃப்டர் இப்ப நீங்க வந்து 9th பேர 10th போயிட்டு சிங்கள செலக்ட் பண்றேன்னு சொல்லுங்க. சிங்களத்தை நீங்க சூஸ் பண்றீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு வந்து 3-4 கேள்வி வந்து எம்சிக்யூல வரும். எம்சிக்யூ சொன்னா உங்களுக்கு பார்ட் பண்ணு 40 கேள்விகள் தருவாங்க. ஓகே, அதுல வந்து அண்டர்லைன் பண்ணதான் வரும். சோ அப்படி வார கேள்வியில வந்து கட்டாயமா இந்த லெசன்ஸ் வந்து கவர் பண்ணி இருக்கணும். அப்படின்னா இது கொஞ்சம் இந்த கிரேட் 9ல ஒழுங்கா படிச்சாதான் 10, 11ல வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஹரித இதுக்கு மெயினா தேவை வந்து என்ன தெரியுமா? பிரஷ்னார்த்த பதம். கேள்விகளுக்கு பயன்படுத்துமே when, what, கவுத, காகெத, கொஹமத, கொஹெத, சொல்லும் யாருடையது, காகெந்த, இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸ் இருக்கு. இந்த வேர்ட் செட் தெரிஞ்சிருக்க வேணும். அப்பதான் எங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துக்கு. இப்ப நான் சொல்லுமே எக்ஸாம்பிள் ஆமினா பாசால் கியா, சரியா? ஆமினா ஸ்கூலுக்கு போனா. இப்ப இதை வச்சு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலும்? ஒரு 2-3 கேள்வி சொல்லுங்களே. ஆமினா කොහෙද ගියේ? வெரி குட். ஆமினா எங்க போனாங்க? சரி, இப்ப ஆன்சர் ஆமினா எடுக்கிறேன்னு சொன்ன ஆன்சர் வந்து ஸ்கூல்னு சொன்னா ஆமினா கொஹெதகியே. ஸ்கூலுக்கு சென்றது யாருன்னு எப்படி கேட்ட ஆமினா தான் இப்ப ஆன்சரா வரணும். அப்ப அப்படி வரணும் எப்படி? பாசால் கியே ஆமினான்னு சொல்ல ஒரு பர்சன். அப்ப அது எப்படி வரும்? யாரு ஸ்கூல் போனது? கவுது. பாசால் கியே கவுது. ஹரி தேர்னாது. இந்த லெசன் வந்து கட்டாம முக்கியமான பாடம். ஹரித அதான் நான் சொல்றேன், இது ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யக்குள்ளதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். என்னன்னா நீங்க இதுக்கு பிறகு படிக்கணும். எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர தேவைப்பட்டது என்னண்டா இதுக்கு பிறகு நீங்க என்ன விஷயங்கள் படிச்சுக்கிறீங்க. அப்ப வேணா இப்ப நோட் பண்ணிக்கோங்க, மைண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. புள்ளைய சமான பதம் இருக்குதானே? சமான பத ஒரு வேர்டுக்கு சரினா நீங்க 3 சரி படிக்கணும். 3ன்னு சொல்றது வந்து டார்கெட்டான கேள்வி. சமான பதம் கொஞ்சம் இருக்கு. அந்த சமான பதம் வந்து எடுத்தோம்னா டார்கெட்டான சமான பதம் எடுத்தோம்னு சொன்னா ஒரு 100 சரி பாடமாக்கணும். 100க்கு சொற்கள் 2 பார்த்தாலும் 200 மாதிரி வரும். ஹரித விருத்த பத பாடமாக்கணும். அதே மாதிரி வந்து கிராமர் செட்டிங். கிராமர் படிக்கிறேன்னு சொன்னா கட்டாயமா உங்களுக்கு வேர்பை பத்தி நல்ல ஐடியா இருக்கு. பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இப்ப நான் பயமுறுத்தல, சரியா? நீங்க என்ன இதுக்கு பிறகு படிக்கணும்னு சொல்ற ஐடியாவை தான் தாரு. அப்படின்னா இதுக்கு பிறகு நீங்க கிளாஸஸ் வந்தாலும் நீங்க என்கிட்ட என்ன படிச்சுக்கிருவீங்க. இப்ப இன்னைக்கு நான் ஏத்தமா ஒரு லெசன் இது தான் போடல, உங்களுக்கு இனிமே ஐடியா ஒன்று தந்துட்டு நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நான் தர்ற ஐடியா வச்சுதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த ஃபியூச்சர்ல நான் என்ன படிச்சுக்கிறேன். சரி, சோ இது இருக்கணும், கிராமர் பத்தி ஐடியா இருக்கணும். அப்ப கிராமர்ல வந்து இப்ப லாஸ்ட் எக்ஸாமுக்கு முதலே நாங்க பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் சொல்லி கொடுத்தோம். ஆனா திரும்ப எகைன் சொல்லி கொடுப்போம் 1 டே எடுத்து. அதுக்கு பிறகு இன்னொரு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், சரியா? பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சின்னத்துல மாதிரி யனவா, எனவா, பொனவா, கியனவா அப்படி இல்ல எழுதுறது. அதுக்கு ஒரு வேற ரூல்ஸ் இருக்கு. அப்படின்னா அது பிரசன்ட் டென்ஸ்ல தான் எழுதணும். அடுத்த சிங்கள ரிட்டன் வேல எழுத வேண்டும். அண்ட் அடுத்தது எஸ்ஏ ரைட்டிங் வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லையும் 10 சென்டென்சஸ் இல்ல தார. எத்தனை வேர்ட்ஸ் தாராங்க? சென்டென்ஸ் வைஸ் தாரல, பேராகிராஃப் வைஸ் எத்தனை வேர்ட்ஸ்? சுட மத்தாக்கல பலான்னு 75 வேர்ட்ஸ். ஹரி மேக்ஸிமம் 75 வேர்ட்ஸ் எழுத தாராங்க, சரியா? அப்ப அதுக்கு கூட உங்களுக்கு வொக்காபுலரி கட்டாம சிங்கள தேவை. ஹரி ஈட்ட பாசத்தாமா சமான பத விருத்த பத படிக்கிறது மூலமாக நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க தெரியுமா? நிறைய சொற்களோட கருத்து, தமிழ் சொற்களோட மீனிங் தெரியாதான் உங்களோட மெயின் ப்ராப்ளம். சோ அதையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கிறீங்க. ஹரித திங்க் நான் என்ன சொல்றேன்னா முதல்ல நான் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சு படிச்சுக்கிறேன். ஹரித சோ ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் மூலமா என்ன திரும்ப நடக்குது, இது ஒரு டீச்சர்ஸ்க்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு கைட். இப்ப இதுல வந்து இப்ப எங்களுக்கு கிடைக்கிற கைட் என்னன்னா இந்த பிள்ளைகளுக்கு நாங்க இந்த லெசனை சொல்லி கொடுக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த லெசன் வச்சு உங்களுக்கு என்ன தெரியுமா சமான பத விருத்த பத சொல்லி கொடுக்கணும். அது மெயினா எப்படி நடக்கும். அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். என் கடமை. இப்ப நான் இந்த கிளாஸ் ஒழுங்கா செய்யறேன்னு சொன்னா கட்டாம நான் இதை வந்து உங்களுக்கு இந்த லெசனை தான் செய்யணும் அடுத்த கிளாஸ்ல. ஏன்னா இதுக்கு முதல்ல நான் செஞ்சிருக்கேன் ஒரு முறை ஸ்டார்டிங்லயே செஞ்சது. பட் இது ஒழுங்கா செய்யறேன்னு சொன்னா හරියට කරන්න ඕනේ. තව ඊළඟ එක තමයි ඔයාලට කියලා දෙන්න ඕනේ මේ ටික. මොකද්ද? ව්‍යාකරණ රීති. கிராமர் லெசனை சொல்லி தர வேணும். இப்ப கிராமர்ல நான் சும்மா கேட்கிறேன், பிரசன்ட் டென்ஸ்ல வந்து
மம வந்தா எப்படி முடியும்? மீ அப்பி வந்தா மோ மூ. அதே வந்து நவுன் வந்து இப்ப நாங்க நவுன் சும்மா கேக்குறேன், உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு கேக்குறேன். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல நவுன் பார்க்கும்போது நாங்க என்ன கன்சிடர் பண்ணுவோம் நவுனை பார்த்து? ஒருமையா இருந்தா ஈல முடியும். வெரி குட். மத்தது வேற என்ன? சும்மா சொல்லுங்க. பன்மையா இருந்தா தீல முடியும். ஒருமையா இருந்தா ஈல முடியும், பன்மையா இருந்தா தீல முடியும். வெரி குட் ஹரி. ஹரி அதுதான் எனக்கு தேவைப்பட்டது இது. அவர் சரியா சொல்லிட்டாரு. ஒருமையா இருந்தா ஈல முடியும், பன்மையா இருந்தா தீல முடியும். இதுதான் நாங்க உண்மைக்கு எதிர்பார்க்கிற விஷயம். சரியா? நாங்க வந்து ரிட்டர்ன்ல வந்து மெயினா வந்து பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிரசன்ட் டென்ஸ்ல வந்து நாங்க இதுதான் பாக்குறோம். ஹரிதர். சோ இதுகளை தான் சொல்லி தர வேணும், இதுகளை தான் நீங்க படிச்சுக்கிறையும் வேணும். உங்களோட மெயின் டார்கெட் வந்து இப்போதைக்கு இப்ப கிரேட் 6, 7, 8, 9ல உங்களை டார்கெட் பண்ற விஷயம் என்னன்னா 9 இல்ல 6, 7ல நீங்க ஸ்போக்கன் சைட் தான் இம்ப்ரூவ் பண்ணணும். ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன். அப்ப ரிட்டன் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்க ஸ்போக்கன்ல என்ன எழுதுவீங்க அதுதான் உங்களுக்கு வரும். அது சமான பதம் இறுதி பதம் அதுகளை வந்து சும்மா ஜஸ்ட் பேசிக்கா சொல்லி கொடுக்குறேன். ஆனா 9ல வந்து கொஞ்சம் ஃபுல் எஃபர்ட் ஒன்று போடணும். சோ நான் என்ன சொல்றேன்னா கிளாஸஸ் வைக்கிறாண்டே கட்டாம ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இன்ஷால்லா நான் இதுக்கு பிறகு எப்படி லீவ்ஸ் எப்படியும் வராது. சோ அதனால நீங்க கிளாஸஸ் வர்றேன் அப்ப ரெகுலரா கண்டினியூ பண்றேன், என்ன நடந்தாலும் நான் வர்றேன்னு சொல்றவங்க வந்து கிளாஸ மிஸ் பண்ணாம வாங்க. என்ன ஒர்க் தரணும் அதுகளை செய்யுங்க. ஹரி, நான் இப்ப வந்து சொல்லுவேன் சடன்லி நான் சம்டைம் 20 வேர்ட்ஸ் தந்து இதை பாடமாக்கிட்டு வாங்கன்னு சொன்னா கட்டாயமா பாடமா. ஹரி, உங்களுக்கு சில சில விஷயங்கள் வந்து பிராக்டிக்கலா தான் நடக்குமே தவிர வீட்டுல போயிட்டு மெமரைஸ் பண்றதுக்குன்னு மோஸ்ட்லி தரது சமான பதம் மட்டும்தான். சமான பதம் விருத்த பதம் மட்டும்தான் மனப்பாடமாக்க தருவேன். மத்தது எல்லாமே டிக்டேஷன் வைஸ் அப்புறம் ஒர்க் வைஸ் அதுகள் தான். கிளாஸ் சொல்லிக்கே 1.5 ஹவர்ல படிச்சு முடிச்சுட்டாரு. வீட்டுல போயிட்டு அதை பாடமாக்குறது தேவை. அந்த கிளாஸ்ல படிச்சுக்கிற மட்டும் தான் இது. நான் உங்களுக்கு அதை சொல்லி தரேன் எப்படி செய்யறேன். ஹரே ஆகான்னு கொஹனா எக்க கொஹெந்த கொஹெந்தன்னு சொல்றதுல மீனிங் எங்க என்ன? எங்கிருந்து எங்கிருந்து. கொஹெந்த கியானே எங்கிருந்து. அப்ப மேவாலான எரங்க அனகெனாவே சீயாகே கடன். எரங்க ஆணி கொண்டு வந்தது யாட சீயாகி காடன். இப்ப இதுல கொஹெந்தன்னு சொல்லும் வரும்போது எங்கிருந்து தானே. அப்ப ஆன்சர் வந்து எது வரணும்? ஏன்னா எதை ஆன்சரை மையப்படுத்துறாங்க இந்த இடத்துல சென்டென்ஸ்ல? இதுல எதை ஆன்சர் ஆக்குறா? சியாகே கடே சீயாகே காடன் இதுதான் ஆன்சர். அப்ப இங்க என்ன வரணும்? இந்த இடத்துக்கு எது வரும்? ம்? இப்ப கவுதன்னு சொல்ற இடத்துல வந்து ஆன்சர் எராங்க. சரியா? அப்ப இங்க வந்து அனகேனே கவுதன்னு வந்துச்சு. அப்ப இது என்ன வரும்? இதான்னு கொஞ்சம் மேல பாருங்க. மேல இங்கேயும் பாத்தீங்கன்னா விலங்க என்ன வரீங்கன்னு கொஹெந்தன்னு சொல்ற இடத்துக்கு என்ன வரணும் இந்த இடத்துக்கு? ம்? கொஹெந்த ஹரி பாபா கொஹெந்த சாரி மகள். இந்த பிளாங்க் இருக்குதே இங்கன்னு இந்த சென்டென்ஸ்ல இருந்து எந்த வேர்ட் வரணும்? வேர்ட் வரணும். அப்படி ஒரு செட் ஒன்று இப்படிங்க வருது. එන එහෙම නෙවෙයි මෙහෙම. එරංග ඇනගෙනාවේ කොහෙන්ද? எரங்க ஆணி எங்கிருந்து கொண்டு வந்தான்? எரங்க அனகெனாவே சீயாகே கடன். எரங்க ஆணி கொண்டு வந்தது யாட பாட்டண்ட கடையிலிருந்து. சோ இங்க நான் இங்க வரணும் என்ன? எரங்க அனகெனாவே கொஹெந்த ලියාගන්නකෝ. ක්‍රියාකාරකම 4 කියලා දාගෙන ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி எழுதுங்களே. இப்ப நான் சொல்லி தந்துருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒன். இருங்க நான் இதை ஒழுங்கா சொல்லித்தரேன். இன்னைக்கு நான் சொல்லி தரது மேலோட்டமா கேட்டுக்கோங்க. இதை பத்தி நான் ஃபுல்லா உங்களுக்கு ஒரு நோட் ஒன்றே தாரனே. அப்ப உங்களுக்கு இது நல்லா ஈஸியாயிரும். இப்போ கஷ்டமா இருக்கு எனக்கு நல்லா விளங்குது கஷ்டம்னு. சத்யாக்கு இன்னும் அடுத்த எப்ப அடுத்த கிளாஸ் வந்து வெனிஸ்டே. லபன சத்யா சுட்டாக்கு இன்னும்
හරිද ළමයි? இவருது ஓகே. அப்ப கேட்டுக்கோங்க. ஐன்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஏன் ஏன். அப்ப பாருங்க சேர்ந்து பாலம வடாத் அபலான் உனே கங்வத்துர நிசா. பாலம் வந்து மிச்சம் உடைஞ்சது. அபலான் உனே மீன் மிச்சம் உடைஞ்சது வந்து கங்வத்துர நிசான்னு சொன்னா வெள்ளத்தால். சரி. அப்ப இங்க ஐந்து கேட்கும் போது ஏன் சரி ஏன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான பதில் என்ன? பாலம வடா தபலானுனே பாலம் மிச்சமே வந்து இதாகினது உடைஞ்சது வந்து வெள்ளத்தினால. சரி. அப்ப இதுல என்ன இது ரெண்டுல எது தனித்தனியா என்ன வேர்ட் வரும்? ஏன் சொல்றதுக்கான ஆன்சர் என்ன? கன்வத்துர கங்வத்துர நிசா. சரி. அப்ப இங்க என்ன இது பேலன்ஸ் எல்லாமே இங்கிட்ட வரும். பாலம வடாத் அபலானுனே මොකක්ද? ஐ. ஏன் பாலம் வந்து மிச்சமே உடைஞ்சிச்சு? வெள்ளத்தினால தான் உடைஞ்சது. சரி. அப்ப இங்க வரணும்னா பாலம வடாத் அபலான் உனே ஐ. පාලම වඩාත් අබලන් වුණේ ඇයි? වැඩ කරන අයට තේ දෙන්නේ උදේ 10ට. வேலை செய்யறவங்களுக்கு டீ குடுக்கறது மார்னிங் 10 மணிக்கு. அப்ப கீயட்டதான்னு சொன்ன அர்த்தம் வந்து எத்தனை மணிக்கு? அப்ப உதே 10ටன்னு சொல்லித்தான் ஆன்சர். அப்ப இங்க என்ன வரணும்? කියන්න බලමු. වැඩ කරන අයට තේ දෙන්නේ කීයටද? ඔයාලා මෙච්චර හිතන්න ඕනේ. உங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்க இப்ப இவ்வளவு யோசிக்க காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த இந்த கேள்வியில வந்து இந்த அண்டர்லைன் பண்ணி தந்தில. அதான் பிரச்சனை. சரி. சோ அதான் அந்த பிரச்சனைனால தான் உங்களுக்கு இது என்ன செய்யறேன்னு யோசனை இல்லாம இருக்கீங்க. வேலை செய்யறவங்க டீ குடுக்கறது எத்தனை மணிக்கு? වැඩ කරන අයට තේ දෙන්නේ කීයටද? அப்ப அதுக்கான பதில் தான் වැඩ කරන අයට තේ දෙන්නේ උදේ 10ට. வேலை செய்யறவங்களுக்கு டீ குடுக்கறது மார்னிங் 10 மணிக்கு. உதே 10ට. நாலாவது என்ன? ඊට 4 රැස්වීම පැවැත්වෙන්නේ ප්‍රධාන ශාලාවේ. மீட்டிங் வந்து மெயின் ஹால்ல தான் நடக்குது. சரி. கொஹேத இதுக்கான பதில் என்ன? කොහෙදனா රැස්වීම පවත්වන්නේ රැස්වීම පවත්වන්නේ කොහෙද? very good. රැස්වීම පැවැත්වෙන්නේ කොහෙද? උත්තරය රැස්වීම පැවැත්වෙන්නේ කොහෙද? හරි. රැස්වීම පැවැත්වෙන්නේ කොහෙද? மீட்டிங் எங்க நடக்குது? மீட்டிங் வந்து மெயின் ஹால்ல நடக்குது. ஹரி. கவதாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? எப்போது? எப்போது. அப்ப අපි කොළඹ යන්නේ ලබන සඳුදා. நாங்க கொழும்பு போறது வந்து நெக்ஸ்ட் மண்டே. ලබන සඳුදා mean next week Monday. அது ලබන සඳුදා. அப்ப අපි කොළඹ යන්නේ කවදාද? අපි කොළඹ යන්නේ කවදාද? ஆனா இப்ப எப்படி நீங்க யார்ட்ட சரி போயிட்டு අපි கொළඹ යන්නේ කවදාදன்னு கேட்போமா? இல்லாட்டி எப்படி கேட்பீங்க? உங்களோட பதில் අපි கொළඹ යන්නේ தான். ஆனா உங்கள்ட்ட இது இந்த கேள்வி ஒரு ஆள் கேக்குறாங்க. அவங்க எப்படி உங்கள்ட்ட கேட்பாங்க? ඔයාලා කොහෙද? ඔයාලා කොළඹ යන්නේ කවදාද? හරි. අපිල වරණගන ඔයාලා. ඔයාලා කොළඹ යන්නේ කවදාද? ඔයාලා. හරි. හරිද ළමයි මේ ටික?
ලියා ගන්නකෝ. හරිද ළමයි? හරි. ඉවරද? ඔව්. කියලා ඉවරයිනේ. Okay. අපි පොඩි දෙයක් කරමුද? சரி. අහන්නකෝ. ඔයාලට நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு டியூட் ஒன்று தாரேன். சரியா? பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கு கிரேட் 9 சிலபஸ் அப்படின்னா கிரேட் 9 பிக்சர்ஸ் மட்டும் போட்ட ஒரு டியூட் ஒன்று தருவேன். சரியா? அது பிரிண்ட் எடுங்க. 7 எடுக்க. ஓ டீச்சர். அதுவும் எடுங்க. அடுத்தது வந்து இது சமான பத விருத்த பத டியூட்டும் தருவேன். அதையும் பிரிண்ட் எடுக்கணும். சமான பத விருத்த பத டியூட்னா ஈவினிங்குள்ள எனக்கு நைட்குள்ள நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். அதில் கவர் பேஜ் மட்டும் தான் போடணும். மற்றதில் வந்து இதுக்கு நான் டைம் எடுக்கணும். 2-3 டேஸ் ஆகும். ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும் அதை. அப்ப அது 3ஐயும் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. சமான பதையில என்ன பண்ணணும்டா மொத 10 வேர்ட்ஸ் இருக்கு தெரியுமா? அத நல்ல பாடமாக்கணும். மொத 10 வேர்ட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா. அம்மாக்கு வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் சமான பதம் கொஞ்சம் சொல்லுங்களே. මව ජනනී තව මාතා මාතා மேனி. ஹரி. மரத்துக்கு என்ன சொல்ற? රුක வெரி குட். தவ விருக்ஷ. இப்படி வந்தா அது மீனிங் வந்து விருக்ஷ. ஹரி. என்ன பண்ணணும்னா அந்த டியூட்டர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துட்டு அதுல உள்ள மொத 10 வேர்டை பாடமாக்குங்க. அந்த 10ல வந்து உங்களுக்கு ஈஸியானது. அப்படின்னா ஒரு வேர்டுக்கு 2 சமான பர்சன்ட் மனப்பாடம் வைக்கணும். இப்ப சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு அம்மான்னு சொல்லும் போது
நீங்க அம்மாவும் எழுதிட்டு அதுக்கு சமான பார்த்து ஜனனி மாதா இப்படி 2 வேர்டு எழுதணும். உங்களுக்கு விருப்பமான 2 வேர்டு. ரெண்டாவது அதுக்கு பிறகு சொல்லி செக் பண்ண சொல்லணும். உங்களுக்கு எழுதினே சரியானு பாருங்க. அப்ப சரிண்டா එතනින් ඉවරයි එක. හරිද? ඒ වැඩේ පුළුවන්ද කරන්න? පාඩමක් ஏழுமா? ඔව් ටීචර්. ஓகே. அப்ப 10 10 15 கிளாஸஸ்லயே அப்படி ஃபுல்லா முடிஞ்சிடும். அப்ப அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருந்தா அதுவும் நான் தருவேன். சொல்லுவேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. புக் அந்த டியூட் பின்னுக்கு நோட் பண்ண சொன்னா அதையும் பண்ணிக்கோங்க. அண்ட் பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கான டியூட்டர் தாரேன். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து நான் வந்தோன்னு செய்யறது வந்து பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸை பத்தி ஒரு ஐடியா கொடுத்துட்டு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தான் செய்வேன். அப்ப பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் சைடு லெசன் வந்து இந்த முதலாவது படங்கள் எல்லாம் இருக்குதே அதுகளுக்கும் சென்டென்ஸ் எழுதினதுக்கு அப்புறம் வந்து நாங்க முதலாவதுல ஒரு 4-5 படம் தைக்குது அந்த எல்லாத்துக்கும் ஃபுல்லா எழுதுவோம். அண்ட் எஸ்ஏ ரைட்டிங். எஸ்ஏக்கும் நான் டார்கெட் எஸ்ஏஸ் அப்படின்னா கிரேட் 9ல வந்து எழுதக்கூடிய எஸ்ஏஸ் வந்து ஃபுல்லா ஒரு டியூட் பேக் ஒன்று அதையும் அரேஞ்ச் பண்ணி தரேன். நான் டியூட்ல வந்து எஸ்ஏ எழுதிக்க மாட்டேன். உங்களுக்கு அந்த டியூட்ல தான் எஸ்ஏஸ் நீங்க எழுதணும். நீங்க புக்ல எழுதணும். டியூட்ல எழுதி உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுத்து பாடமாக்கும். சொல்லும் பஸ்ல எங்க சார் ஒரு பயணம் போறீங்க அப்ப உங்களுக்கு அதை எடுத்துட்டு பாடமாக்கிட்டே போகலாம். டீச்சர் வந்து இங்க கிளாஸ்ல சொல்லி தரேன் எப்படி இந்த எஸ்ஏஸ் எழுதுறது சொல்ற ஐடியாவை தருவேன். அப்ப கிரேட் 9க்கான எஸ்ஏஸ் தான் நீங்க எழுதுவீங்க. 10க்கு போக்குள்ள உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். හරිද? ඒ තුන වෙනවා. එහෙනම් உங்களுக்கு மொத்தமா 4 டியூட்ஸ் பிரிண்ட் பண்ண வரும். அதை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ඒ ටික பிரிண்ட் කරගන්න. உங்களுக்கு அந்த ஒர்க் இருக்குது. இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா இன்னும் 15 நிமிஷம் டைம் இருக்கிறனால டிக்டேஷன் தர போறேன். හරි ලියා ගන්නකො අසා ලිවීම කියලා. අසා ලිවීම. ලියා ගන්න අසා ලිවීම. ஓகே. அதுக்கு முதல்ல இதை கொஞ்சம் பாத்துருவோமே. இதையும் சரியான பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எரங்க ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. கேள்வியை சொல்லுங்களே. வாசிங்க. எரங்க அனகெனாவே கொஹெந்த அதுக்கான ஆன்சர் என்ன? සීයාගේ කඩේ. அப்படி இல்ல சொல்லணும். ஃபுல் சென்டென்ஸ் சொல்லுங்க. எரங்க அனகெனாவே சீயாகே கடை. ஹரி. செகண்ட் ஒன் போமே. செகண்ட் ஒன் ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. என்ன கேள்வியை கேளுங்க ஒரு ஆள். பாலம வடாத் அபலான் உனே ஐ அதுக்கான ஆன்சர் පාලම වඩාත් අබලන් උනේ ගං වතුර නිසා. மூணாவது වැඩ කරන අයට තේ දෙන්නේ කීයටද? அதுக்கான ஆன்சர் වැඩ කරන අයට තේ දෙන්නේ උදේ 10ට. 4 රැස්වීම පැවැත්වෙන්නේ කොහෙද? அதுக்கான ஆன்சர் රැස්වීම පැවැත්වෙන්නේ ප්‍රධාන ශාලාවේ. 5 අපි කොළඹ යන්නේ කවදාද? අපි කොළඹ යන්නේ ලබන සඳුදා. හරිද මේ ටික? ஓகே. එහෙනම් අසා ලිවීම ලියා ගන්න. පළවෙනි වචනය முதலாவது வேர்ட் සංග්‍රහ. සංග්‍රහ. අසා ලිවීම පළවෙනි වචනය සංග්‍රහ. හරි. හරිද ළමයි? සංග්‍රහ. හරි. දෙවැනි එක ரெண்டாவது දෙවැනි එක ලියන්න ප්‍රයෝජනය. ප්‍රයෝජනය. first one සංග්‍රහ, second one ප්‍රයෝජනය.
ප්‍රයෝජනය හරි ප්‍රයෝජනය மூணாவது third one ආදර්ශ ආදර්ශ ලිව්වද ළමයි எழுதிட்டீங்களா කියන්නකෝ Om teacher. හරි ඊට පස්සේ நாலாவது ද්‍රව්‍ය 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 ඊට පස්සේ පහ ධර්මය ධර්මය ඊට පස්සේ හයවෙනි එක ලැබුණා ආරාවද ලැබුණා හරි ඊට පස්සේ ධර්මයට පස්සේ 6 ලැබුණා කිව්වා ඊට පස්සේ 7 සංවිධානය සංවිධානය 7 සංවිධානය සංවිධානය සංවිධානය
ඊට පස්සේ සංවිධානය පස්සේ 8 වෙනිය කෘෂි කාර්මික 8வது කෘෂි කාර්මික කෘෂි කාර්මික குசியில கிருஷி கிருஷி கார்மிக எழுதுறீங்களா இல்லாட்டி என்ன அமைதி கடலா வைக்கிறீங்க கிருஷி கார்மிக ඊට පස්සේ 9 ருக்ரோபணய 9வது ருக்ரோபணய ருக் ருக்ரோபணய 10th one last one பெஹெத் பல பெஹெத் பல Finished. ඉවරයි ඔක්කොම හරි හරි ඊනම් බලා ගන්නකො first one என்ன முதலாவது word என்ன சொல்லுங்க சங்கிரஹ சரியா හරිද ලිව්වද මෙහෙම සංගරහ හරි it's a ප්‍රයෝජනය very good ප්‍රයෝජනය ඊට පස්සේ ආදර්ශ ඊට පස්සේ ද්‍රව්‍ය හරි ඊට පස්සේ ධර්මය okay அதுக்கு பிறகு ලැබුණා ඊට පස්සේ මම කිව්වා තව සංවිධානය සංවිධානය හරි සංවිධානය அதுக்கு பிறகு கிருஷி கார்மிக is it रुक ඊට පස්සේ பெஹெத் பல கொஞ்சம் இருங்க திருத்திக்கிறமான கொஞ்சம் இருங்க நான் சொல்றேன் இப்ப பெஹெத் பல ஹரி இதுல இப்ப எத்தனை சாரி உங்களோட உங்களோட எத்தனை சாரி இப்ப இதை பார்த்தோன்னு இப்ப இதுதான் சரியான ஆன்சர் என்ன எத்தனை உங்களோட சாரி 7. 7 சாரி ஓகே வேற 5 யாரு 5 சாரி ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்களே 5க்கு மேல சரியானவங்க ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்களே පහට වැඩිය හරි ඔයාලගේ ஓகே இன்னும் දෙන්නේ 3ක් 5க்கு மேல சரி சரி நான் ஒன்று சொல்லவா கோய்க்க கூட என்னோட
இங்கன நான் டைப் பண்ணதுல சரியான வேர்ட் வந்து 3 தான். மொத்ததெல்லாம் நானே பிள்ளையாத்தான் டைப் பண்ணேன். சரியா? அப்படி பார்த்தா உங்களோட சங்கிரஹ பில. சங்கிரஹ எழுதுறது எப்படின்னா சரி சரியா? கிர ஹ சங்கிரஹ. இதுதான் கிர. இதுக்கு ஹா வந்தா சங்கிரஹா. ஓகே. ரெண்டாவது வேர்ட் வந்து பிரயோஜனே இல்ல பிரயோஜனய. பிரயோஜனய. ஹருது. மூணாவது வேர்ட் சரி ஆதர்ஷ் இப்படியே தான் வரும். அதுக்கப்புறம் திரவியன்னு சொன்னதானே, அது திரவிய இல்ல. அது எழுதுறது எப்படின்னா திரவிய. இப்படி தெரியுமா தானே? டா போட்டுட்டு திர இப்படித்தான் வரும் திரவிய. இட்டு பாசே. அடுத்தது தர்மய. தர்மையில தானா வந்து பில. தா வந்து இந்த தாத்தா வரும். அண்ட் நல்லா ஞாபகிக்கிறங்க, லெபுனான்னு சொல்ற வேர்டு மீனிங் என்ன? லெபுனான்னு சொன்னா என்ன அர்த்தம்? கிடைத்தது. கிடைத்தது. பிள்ளைகள் சிங்களேல பாஸ்ட் டென்ஸ். வேர்ப்ல வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. லபுனா உனா ஹரி. இந்த லபுனா உனா அந்த நானால முடியுது. அப்படி முடியிற வேர்ட்ஸ் எல்லாத்துலயுமே ந வந்து எப்பவுமே முருகஜ ந தான் வரும். பாஸ்ட் டென்ஸ் வேர்ப்ல வந்து ந வந்துச்சுன்னு சொன்னா அப்படின்னா சென்டென்ஸ் முடியிற இடத்துல ந வந்துச்சுன்னு சொன்னா அது முருதஜ ந. அப்ப லபுனா வந்து இப்படிதான் வரணும். அப்புறம் சங்கிதானில வர தா கூட முருதஜ தா மேதாயன் சங்கிதானய. கிருஷி கார்மிக வந்து குருஷி இல்ல இந்த காட பின்னாடி இப்படி வரணும். சிம்பிள் ஏ மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா அது உச்சரிக்கிறது க்ரூ. காட பின்னுக்கு சிம்பிள் ஏ மாதிரி மார்க் வந்தா க்ரூ. அப்ப தாட பின்னுக்கு வந்துச்சுன்னா த்ரூ. சரி நான் இது சொல்லி தரேன். இப்ப பாருங்க, இப்ப இப்படி செஞ்ச பிறகு எத்தனை சரி வருது? இப்படி எழுதின பிறகு மத்ததெல்லாம் சார் ருக் ரோப்பனி இப்படி வந்து பெஹெத் பலஹாரி. இதுதான் 10க்கு 10 எடுக்க வேண்டியது. டங்கியானுக்குள்ள குறுக்கியது டீச்சர் என்ன ஒன்று தான் சரி. யார் அது? 2 3 4 5 டீச்சர் 6 6 டீச்சர் 2 6. 6 7 ஒரு ஆளிக்கிற. ஓகே 8 8 இருக்க சான்ஸ் இல்ல. ஹரி மிக பலாகாரனுக்கும் ஹரி. இப்ப என்ன பண்ணுங்கன்னா பிள்ளை தானே திருத்திக்கோங்களே. சரி பிள்ளை பாஸ் செஞ்சுக்கிறீங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு லேட் ஆகி 5 வேர்ட்ஸா எழுதுங்க. பிள்ளையானதை வந்து 5 முறை எழுதணும். இப்ப இதுல உள்ள ஒன்றுமே வந்து வெளியே எடுக்கல. எல்லாமே உங்களோட டெக்ஸ்ட் புக்ல உள்ள வேர்ட்ஸ். கிரேட் 9 டெக்ஸ்ட் புக்ல இருந்த வேர்ட்ஸ் தான் நான் தந்தேன். படை வரும்னா மாத்த உஸ்தான வேலை முடிஞ்சுன்னா ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க.
கிளாஸ் முடிஞ்சா இல்ல இல்ல முடியல வெயிட். ஓகே சரி கேட்டுக்கோங்களே. எழுதிட்டீங்க தானே எல்லாரும்? முடிஞ்சா இது மட்டும் சொல்லி தரேன் கேட்டுக்கோங்க. இது சும்மா மேலோட்டமா. இப்ப நீங்க சொல்லி தரேன் கிருஷி கார்மே சொல்ற வேர்ட் கிட்ட வந்து கிருஷி கார்மிகன்னு சொல்ற வேர்ட் கிட்ட வந்து தானே இது சிம்பிள் ஏ மாதிரி. இந்த சிம்பிள் ஏக்கு சொல்ற பேர் வந்து இது என்னது கயனுதித். சாரி கேட்டபில்ல. சாரி கேட்டபில்ல மிகரிக்கானே கேட்டபில்ல. கேட்டபில்ல வந்துச்சுன்னு சொன்னா இப்ப லெட்டர் ஒரு பின்னுக்கு கேட்டபில்ல வந்தோன்னா அந்த லெட்டரோட சவுண்ட் இப்படி திரும்ப வரும். இப்ப இதுல கயான்னு தானே கேர்டு சவுண்ட் வந்து ஹரி கர்வ போட்டுட்டு இந்த கேட்டபில்ல வரக்குள்ள சவுண்ட் வந்து க்ரூ க்ரூ ஹரி கேக்கு பதிலா க்ரூ. அதே த வந்துச்சுண்டா எப்படி வரும்? த்ரூ 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 ஹரி ச வந்தா ஸ்ரூ. இதை ஞாபகம் வச்சுக்கிறங்க. மேக வித்தர கீழே என்னோட இதெல்லாம் எழுதிக்கொண்டீங்க தானே தேர்னானே. ஓகே ஹரி டீச்சர் கிரேட் 9 குரூப் ஒன்று இருக்குது சரியா? கிரேட் 9க்கு கிளாஸ் குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப்ல தான் உங்களோட டியூட்ஸ் எல்லாம் வரும். சோ அந்த வர்ற டியூட்ஸ் என்ன வரனாலும் சரி அதை கட்டாம பிரிண்ட் ஒன்று எடுத்துக்கிறீங்க. எடுத்து இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக் வந்து வெனிஸ்டே 8 to 9:30 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். வெனிஸ்டே கிளாஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தான் சொல்லி தருவேன். கிராமர் பாட்டை கொஞ்சம் சொல்லி தந்துட்டு அதோட எப்படி அது மத்த ஒர்க் என்ன எப்படி எப்படி எழுதி சென்டென்சஸ் எழுதுதுன்னு சொல்லி தருவேன். சோ கிளாஸ் மிஸ் பண்ணிக்கிறவனா ஏதாச்சும் ஒரு தற்சமயம் ஏதாவது ஒரு ரீசன்னால கிளாஸ் மிஸ் ஆச்சுன்னு சொன்னா யூடியூப்ல ரெக்கார்டிங் இருக்கும், அதை பாரு. ஹரி ஏன்னா இல்லாம அவன் கிளாஸுக்கு வரக்கறனா பாய் லடக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். वालेकुम अस्सलाम टीचर जज़ाकल्लाह பாரக்கல்லா ஹாய் குட் நைட்.